Hi friends, this is Niveta. இந்த வீடியோல பேஜ் நம்பர் 22 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில இருக்கிற டைப்ஸ் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ரெடாக்ஸ் ரியாக்ஷன் இதெல்லாமே இந்த முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் நிறைய டைப் இருக்கு. முதல்ல என்ன பார்க்க போறோம்னா காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ உங்களுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்ததுன்னா இது ரொம்ப ஈஸியாக போட்டுட்டு போயிடலாம். ஓகே, காம்பினேஷனா நார்மலாக என்ன அர்த்தம்? ரெண்டு இது சேர்றதுன்னு அர்த்தம். அப்போ ரெடாக்ஸ் ரியாக்ஷன் இன் விச் டூ சப்ஸ்டன்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் அ சிங்கிள் காம்பவுண்ட் ஆர் called combination reaction. அப்ப ரெண்டு சப்ஸ்டன்ஸ் வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு சிங்கிள் காம்பவுண்ட ஃபார்ம் பண்றது தான் காம்பினேஷன் ரியாக்ஷன். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுல வந்து காம்பினேஷன்ல ரிடாக்ஸா பார்க்க போறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் திஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, கிளியர். இப்போ கார்பன் வந்து நார்மலா சிங்கிளா தனியா இருக்கு. அப்ப அதோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னது? 0. ஆக்சிஜனும் சிங்கிளா தனியா இருக்கு. அப்ப அதோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னது? 0ன்னு வரும். இங்க கார்பன் டை ஆக்சைடுன்னு இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம கார்பனோட இது கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஆக்சிஜன் வந்து O2ன்னு இருக்கு. O2னா உங்களுக்கு என்ன தெரியும்? இது நம்ம எக்ஸ் பிளஸ் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லும்போது -2 தான் அதோட நம்பரு இன்டூ ஆக்சிஜன் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. ஸோ இது வந்து நியூட்ரல், அதனால ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிட்டாச்சு. அப்போ எக்ஸ் -4 ஈக்குவல் டு 0. -2 இன்டூ 2 இஸ் -4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு வரும். கரெக்டா? அப்போ கார்பனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னது? +4. ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது? கார்பன் வந்து 0ல இருந்த அதோட நம்பர் எனக்கு என்ன ஆகுது? 4ன்னு கன்வெர்ட் ஆகுது, அதிகமாகுது. அப்ப இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ஆக்சிடேஷன் அப்படின்னு வரும். இப்போ இந்த இடத்துல ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா 0ன்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து -2ன்னு இருக்கு. அது கூட சேரும்போது எனக்கு நார்மலாவே -2ன்னு இருக்கும். ஸோ இது முன்னாடி வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியரா இருக்கும். ஸோ -2ன்னு இருக்கு. இப்போ 0ல இருந்து -2 நடந்திருக்கு. அப்போ இது வந்து ரிடக்ஷன். சைமல்டேனியஸா காம்பினேஷன் ரியாக்ஷன் எனக்கு ஆக்சிடேஷனும் நடக்குது, ரிடக்ஷனும் நடக்குது. ஸோ நம்மளால வந்து ஆக்சிடேஷன் நம்பரை வச்சு நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷனை ஈஸியா சொல்லலாம். அடுத்தது டீகம்போசிஷன் ரியாக்ஷன். டீகம்போசிஷன் ரியாக்ஷன் என்னது? ஒரு காம்பவுண்ட் வந்து 2 ஆர் மோர் காம்பவுண்ட்ஸா பிரிகிறது. ஸோ இது வந்து ஆப்போசிட் டு காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு ஆப்போசிட். இந்த இடத்துல ஆக்சிடேஷன் number of the different element in the same substance is changed. So அந்த ஒரே சப்ஸ்டன்ஸ்லயே வந்து எப்படி ஆக்சிடேஷன் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இங்க வந்து KClO3 இருக்கு. இதை ஹீட் பண்றாங்க. அப்ப KCl plus like 3O2 கன்வெர்ட் ஆகுது. இந்த இடத்துல அதான் உங்களுக்கு வந்து O3 அப்படிங்கிறது இங்க O2 கன்வெர்ட் ஆயிருக்கு. பட் அதோட பேலன்சிங் பாத்தீங்கன்னா 3 2s all 6 இருக்கு. இங்க 3 2s all 6 இருக்கு. ஓகே, சோ இதுல எப்படி நடந்திருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதல்ல இந்த ஆக்சிஜன் வந்து தனியா இருக்கா? சோ தனியா இருந்தாலே என்னன்னு சொன்னோம்? அதோட ஆக்சிடேஷன் நம்பர் 0ன்னு சொல்லியாச்சு, முடிஞ்சிருச்சு. அடுத்தது K, நார்மலாவே அது வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். கரெக்டா? அந்த பீரியாடிக் டேபிள்ல. ஸோ அப்போ அதோட இது வந்து எப்பவுமே +1 அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ இது வந்து நியூட்ரல் ஆட்டம். அப்போ K வந்து +1, அது கூட இருக்கிறது என்னவா இருக்கும்? -1 இருக்கும். ஸோ அதனால இது வந்து -1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த இடத்துல நம்ம போட போறோம் என்னது? KClO3 அப்படிங்கிறதுக்கு K-ஓட வேல்யூ 1ன்னு தெரியும். Cl எனக்கு தெரியாது. ஓகே, +Xன்னு வச்சுக்கிறேன். ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு -2ன்னு தெரியும். -2 × 3 ஈக்குவல் டு இது வந்து என்னது? எனக்கு நியூட்ரலான ஒரு வேல்யூ. ஸோ அதனால 0ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல 1 plus x -2 × 3 is -6 equal to 0. So இந்த இடத்துல x -5 equal to 0. அப்ப x is equal to 5 +5. So அப்ப எனக்கு என்ன தெரியும்? குளோரினோட வேல்யூ +5. அதனால குளோரினோட வேல்யூ என்னன்னு எடுத்திருக்காங்க? +5ன்னு எடுத்திருக்காங்க. அடுத்தது எனக்கு ஆக்சிஜனுக்கு நார்மலாவே தெரியும் -2 அப்படின்னு சொல்லிட்டு. இதுல எப்படி ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குது, ரிடக்ஷன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த -2 இருந்தது எனக்கு என்ன ஆகுது? 0ன்னு மாறுது. அதாவது -2ங்கிற சின்ன நம்பர். கரெக்டா? சின்ன நம்பர்ல இருந்து எனக்கு அதிகமான நம்பர் போகுது. ஸோ திஸ் இஸ் ஆக்சிடேஷன். இந்த இடத்துல +5ல இருந்து எனக்கு Clோட வேல்யூ என்ன ஆகுது? -1 கன்வெர்ட் ஆகுது. ஸோ என்ன ஆகுது? எனக்கு வந்து ரிடக்ஷன் நடந்திருக்கு, கம்மியாயிருக்கு. இங்க K காமன் இருக்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஸோ எனக்கு இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷனை பொறுத்தவரை இது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்றோம். பிகாஸ் ஆக்சிடேஷன் நம்பர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம ரிடக்ஷன்ல அந்த ஆக்சிடேஷன் நம்பர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் the redox reaction in which an ion in a compound is replaced by இன்னொரு அயானால ஒரு அயான் வந்து ரீப்ளேஸ் ஆக்கப்பட்டிருந்தது. அதுதான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவோம். மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ரெண்டு இருக்கு. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன் அப்படின்னா, பியூரான ஒரு ஜிங்க் ஸ்ட்ரிப்பை வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனுக்குள்ள வைக்கிறேன். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். ஓகேவா? இன்டென்ஸ் ப்ளூ கலர்ல இருக்கும். அது வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலர் மாறி எனக்கு இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஆயிடுது. இந்த
இந்த ஜிங்க் மேலே எனக்கு என்ன ஆகுதுன்னா காப்பர் வந்து படிஞ்சிருது. ஓகேவா, ப்ரௌன் கலரில் ப்ரௌனிஷ் மெட்டல் காப்பர் வந்து படிஞ்சிருது. ஸோ இது வந்து நம்ம மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம். ஏன்னா காப்பர் சல்ஃபேட்டுங்கிறதுல காப்பர் வந்து என்னது மெட்டல். ஸோ அப்போ மெட்டல் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு, அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போயிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் சல்ஃபேட் கூட நம்ம என்ன பண்ணோம், இந்த ஜிங்க் ஸ்ட்ரிப்பை போட்டோம். கரெக்டா, அப்போ பண்ணும்போது எனக்கு காப்பர் பிளஸ் அது அந்த சொல்யூஷன் என்னவா மாறிடுச்சுன்னா ஜிங்க் சல்ஃபேட்டா மாறிடுச்சு. ஓகேயா, ஸோ அப்போ எனக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு காப்பர் வந்து தனியாக இருக்குது, அப்போ அதோட வேல்யூ 0 ஆகிடும். இங்கேயும் ஜிங்க் வந்து தனியாக இருக்குது, அப்போ அதோட வேல்யூ 0 ஆகிடும். இந்த காப்பர் சல்ஃபேட்டில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்னன்னு பார்த்தோம்னா சல்ஃபர் SO4ஓட அந்த ஒரு சார்ஜ் வந்து -2ன்னு பார்த்தோம். அப்போ இது வந்து -2 இருந்தால் கூட இருக்கிறதோட வேல்யூ என்ன ஆகும், +2 சேஞ்ச் ஆகிடும். அப்போ இங்கேயும் SO4 இருக்குது, அதோட சார்ஜ் வந்து -2, அப்போ கூட இருக்கிறது என்னவா மாறிடும், +2ன்னு மாறிடும். அப்போ இங்கே இருக்கிற ஓகே, இது இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாமே கண்டுபிடிச்சு வச்சாச்சு, வெரி குட். இப்போ இந்த இடத்துல காப்பர் சல்ஃபேட் எனக்கு என்ன ஆகுனா காப்பராக சேஞ்ச் ஆகுது. இப்போ +2 பிகம்ஸ் 0, அப்போ எனக்கு கம்மியாகுது. ஸோ திஸ் இஸ் ரெடக்ஷன் ரியாக்ஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிங்க் வந்து ஜிங்க் சல்ஃபேட் ஆகுது, அப்போ 0லேருந்து தட் நம்பர் சேஞ்சஸ் டு +2ன்னு சேஞ்ச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். அது ரெண்டுமே மெட்டல். ஓகேவா, இதில் வந்து நான் மெட்டல் என்னது, ஜிங்க் ப்ளஸ் ஹைட்ரஜன் குளோரைடோட போடும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஜிங்க் குளோரைட் பிளஸ் ஹைட்ரஜன் கன்வெர்ட் ஆகும். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஆக்சிடேஷன் நம்பர் எழுத போறோம். என்னன்னா ஜிங்க் தனியா இருக்கு, ஸோ 0 ஆயிடும். ஹைட்ரஜன் தனியா இருக்கு, 0 ஆயிடும். இப்போ இந்த இடத்துல ஸோ இதுல இருந்து ஆக்சுவலி இது வந்து ZN வந்து தனியாக இருக்கு, அப்போ 0 போட்டாச்சு. இங்கே H2க்கும் வந்து 0 போட்டாச்சு. அடுத்தது இந்த HCl இருக்கு இல்லையா, இந்த CLோட வேல்யூ என்னன்னு தெரியணும். பிகாஸ் இப்போ நான் எதுக்கு கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான். அப்போ இந்த Cl இருக்கு இல்லையா, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த குளோரின் வந்து 17th, ஓகேவா, 17th அதோட அட்டாமிக் நம்பர். ஆக்டேட் ரூல் அட்டன் பண்ணோம்னா அதுக்கு 18 தேவை. ஸோ எக்ஸ்ட்ராவா ஒரு எலக்ட்ரான் தேவை. ஓகேவா, ஸோ அப்போ எக்ஸ்ட்ராவா ஒரு எலக்ட்ரான் சொல்லும் போது -1 வரும், -1. ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், இதோட வேல்யூ -1னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹைட்ரஜனோட வேல்யூ என்ன ஆயிடும், +1 ஆயிடும். பிகாஸ் இட் இஸ் அ நியூட்ரல் மாலிகுல். அடுத்தது அதே மாதிரி இங்க என்ன ஆகும், ZN அப்படிங்கிறது எக்ஸ்னு வச்சுக்கலாம், பிளஸ் Cl அப்படிங்கிறது -1 இன்டூ 2. குளோரின் வந்து 2 இருக்குல்ல, அப்போ ஈக்குவல் டு 0, அப்போ x இஸ் ஈக்குவல் டு 2 ஆகும். ஸோ அப்போ ஜிங்கோட வேல்யூ என்னது 2 அப்படின்னு ஆயிடும். இப்போ இங்கே ஜிங்க் பாருங்க, ஜிங்க் வந்து 0ல இருந்து எனக்கு +2க்கு மாறி இருக்கு. ஸோ ஹியர் ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. இங்க ஹைட்ரஜன் வந்து +1ல இருந்து 0க்கு மாறி இருக்கு, அப்ப இங்க ரிடக்ஷன் நடந்திருக்கு. ஸோ குளோரின் வந்து ஒரு நான் மெட்டலுங்கிறதுனால ஒரு நான் மெட்டல் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு, நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றது. அடுத்தது பார்க்க போறது என்னன்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டிசம் ரியாக்ஷன், ஆட்டோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றது. சில ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல ஒரே காம்பவுண்ட் வந்து ஆக்சிடேஷன்லும் நடக்கும், ரிடக்ஷன்லும் நடக்கும். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஒன் அண்ட் த சேம் எலமெண்ட் இஸ் போத், அதாவது ஒன்னத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது இன்க்ரீஸும் ஆயிருக்கும் டிக்ரீஸும் ஆயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷன் தான் நம்ம டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டிசம் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 2H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்திருக்கும். ஸோ அது வந்து எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா வாட்டராகவும் ஆக்சிஜனாகவும் பிரிஞ்சு போயிருக்கு. ஆக்சுவலி இங்கே வந்து 4 ஹைட்ரஜன் இருக்கு, 4 ஹைட்ரஜன் இருக்கு, 4 ஆக்சிஜன் இருக்கு, 2 ஆக்சிஜன் பிளஸ் 2 ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன் வந்துருச்சு. ஸோ இதுல எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஆக்சிஜன் வந்து தனியா இருக்கு, அப்ப அது வந்து 0ன்னு ஆயிடும். இங்க வந்து நார்மலா என்ன இருக்கு, ஆக்சிஜனோட வேல்யூ -2ன்னு எனக்கு தெரியும், கரெக்டா. இங்க வந்து ஆக்சுவலி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஆக்சிஜனுக்கு மட்டும் எடுத்திருக்காங்க. பிகாஸ் இந்த ஆக்சிஜன் தான் இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, கரெக்டா. நம்ம என்ன பார்த்தோம், இந்த ரியாக்ஷன்ல ஒரே ஒரு விஷயமே வந்து 2 பிரியும், 2 பிரியறதுல வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்கும் அப்படின்றது பார்த்தோம். ஸோ ஆக்சுவலி இந்த நீங்க இங்க பார்த்துப்போம் இல்லையா டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்த சிஎலையும் கம்பேர் பண்ணிருப்போம், இங்க இருந்த O3ஐயும் ஆக்சிஜனையும் கம்பேர் பண்ணிருப்போம், ஓகேவா. ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ஆக்சிஜனை தான் நம்ம வந்து ஒரே எலிமெண்ட் ஆக்சிஜனை மட்டும் தான் நம்ம இங்கேயோ கம்பேர் பண்ணிருப்போம். ஸோ அப்ப இந்த இடத்துல வெறும் ஆக்சிஜன் தானே, அதனால -2 மட்டும் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜனோட வேல்யூ இங்கே வந்து உங்களுக்கு வந்து H2O இருக்கா. ஸோ அப்போ வந்து ஹைட்ரஜன் வந்து உங்களுக்கு 1 தெரியுமா, அப்போ 1 × 2 + x = 0, அப்போ x = -2 வருது. ஸோ அதே மாதிரி இதுக்கு எடுக்கும்போது அதாவது H2O2க்கு எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1 × 2 ஹைட்ரஜனோட வேல்யூ போட்டாச்சு, 1 × 2 + 2 × ஆக்சிஜனுக்கு தான் தெரியணும், ஓகேவா, x = 0. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்,
2x is equal to minus 2 ஆகும். அப்போ x is equal to minus 2 by 2, அப்போ x is equal to minus 1 வந்துரும். ஸோ டிபெண்டிங் அப்போ அது கூட எது இருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த ஆக்சிடேஷன் நம்பர் மாறும். நம்ம ஜஸ்ட் இங்கேயும் -2 அப்படி போட்டுறக்கூடாது. ஆக்சிஜனை பார்த்தோன்னே இதை இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி போடணும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜன் -1 0, அதாவது அதிகமாகுது. -1 0 ஆகுது. அப்போ ஆக்சிடேஷன். இந்த இடத்துல அந்த ஆக்சிஜனே -1 -2 மாறுது. அப்போ ரிடக்ஷன். ஸோ இதுதான் என்னன்னா ஆட்டோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ சேம் திங் இந்த ரியாக்ஷனையும் பார்த்தீங்கன்னா Cl2 + 6KOH இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆக்சுவலி இந்த இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் வந்து K-ஓட வேல்யூ 1, அப்போ Cl-ஓட வேல்யூ கண்டிப்பாக -1 தான் இருக்கும். அடுத்தது இங்கே Cl வந்து தனியாக இருக்கு, அப்போ 0 ஆயிடும். இந்த இடத்துல நம்ம Cl மட்டும்தான் பேஸ் பண்ணி எடுக்கிறோம். அதனால இங்கே பார்த்தீங்கன்னா K-ஓட வேல்யூ 1 + Cl வந்து Xன்னு எடுத்துக்கலாம், ப்ளஸ் ஆக்சிஜனோட வேல்யூ -2 × 3 டைம்ஸ் இருக்கு ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ 1 + x - 6 ஈக்குவல் டு 0. அப்போ x - 5 ஈக்குவல் டு 0. அப்போ x is equal to 5. ஸோ அப்போ எனக்கு குளோரினோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும், +5 அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ +5 தெரியும் போது இங்கே குளோரின் வந்து 0வா இருந்தது, எனக்கு -1 மாறி இருக்கு. ஸோ ஹியர் ரிடக்ஷன். குளோரின் 0வா இருந்தது, +5 மாறி இருக்கு. ஸோ ஆக்சிடேஷன். ஸோ இப்படி நடக்கிறத நம்ம டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா காம்படிட்டிவ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன். ஸோ இதில் எப்படி நமக்கு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே என்னன்னு பார்த்தோம், இந்த இடத்துல வந்து ஜிங்கை வந்து நம்ம இது வந்து ஜிங்க் மெட்டல் ஸ்ட்ரிப்பை நம்ம வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனுக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்றத பார்த்தோம். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட ரிவர்ஸ் நடக்குதா அப்படின்னு பார்க்குறேன். அப்போ எனக்கு என்னாச்சு, காப்பர் சல்ஃபேட்டில் உள்ள காப்பர்லாம் வந்து இதில் மேலே படிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் இந்த கலர்லாம் மாறிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ இதோட ரிவர்ஸ் நடக்குதா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு நடக்கவே இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு என்னன்னு தெரியுதுன்னா, அதாவது இந்த காப்பர் Cu2+ அயான்ஸ் வந்து திருப்பியும் சொல்யூஷன்ஸ்குள்ளே போயிருக்கணும். அப்போ எனக்கு அந்த சொல்யூஷனோட கலர் வந்து எனக்கு திருப்பி ப்ளூ கலராக மாறிக்கணும். பட் ஆனால் அந்த மாதிரி நடக்கவே இல்லை. அப்போ எனக்கு என்னன்னு சொல்லலாம், ஜிங்க் அண்ட் காப்பர். ஜிங்க்கு வந்து மோர் டெண்டன்சி டு ரிலீஸ் எலக்ட்ரான்ஸ் அண்ட் காப்பர் டு அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ். முன்னாடி ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறிடுச்சு. கரெக்டாக? காப்பர் சல்ஃபேட்டாக இருந்தது, உங்களுக்கு ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறிடுச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி நடக்கலை. அப்போ இந்த ரியாக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிங்க் தான் வந்து இடம் மாதிரி போகுது. ஓகேவா? ஜிங்க்கு தான் அப்போ மோர் டெண்டன்சி இருக்கு டு ரிலீஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஜிங்க் ஹாஸ் மோர் டெண்டன்சி தேன் காப்பர் அப்படின்னு சொல்லலாம். அந்த டெண்டன்சி, எலக்ட்ரான் ரிலீசிங் டெண்டன்சியில் இது அதிகம்னு சொல்லலாம். அப்போ இதே மாதிரி நம்ம இன்னொன்று என்ன எடுத்துக்கிறோம்னா காப்பர் ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி உள்ளுக்குள்ள வந்து சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். இப்போ எனக்கு என்னவா மாறிடுது அப்படின்னா, காப்பர் + சில்வர் நைட்ரேட் எடுக்கும்போது எனக்கு காப்பர் நைட்ரேட் + சில்வராக சேஞ்ச் ஆயிடுது. அப்போ எனக்கு இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணுவோம், லைக் காப்பரையும் சில்வரையும் கம்பேர் பண்ணும்போது எது வந்து நல்லா டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்னா காப்பர். ஓகேவா? ஸோ அப்போ காப்பர் ஹாஸ் கிரேட்டர் டெண்டன்சி தேன் சில்வர் அப்படின்றது சொல்லலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ காப்பர் வந்து தனியாக இருக்கு, அதனால 0 ஆயிடும். இங்கே வந்து சில்வரும் தனியாக இருக்கு, அதனால அதோட இது வந்து 0 ஆயிடும். நைட்ரேட் அப்படின்னாலே அதோட பாலி அட்டாமிக் அயான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து -1 சார்ஜ்னு வரும். ஸோ அந்த -1 இருக்கும்போது கண்டிப்பாக ஏஜியோட வேல்யூ என்ன ஆகும், +1 ஆயிடும். அது ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன், AgNO3 என்னது -1. ஸோ +1 × 2 ஈக்குவல் டு 0 ஆயிடும். அப்போ x is equal to 2 வந்துடும். ஸோ இப்போ காப்பரோட சார்ஜ் என்னது +2 ஆயிடும். ஸோ அப்போ இங்கே காப்பர் வந்து 0லேருந்து +2 ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஆக்சிடேஷன். இங்கே +1லேருந்து 0 ஆகுது, இங்கே +1 அதிகமாக இருந்தது கம்மியாகுது. ஸோ திஸ் இஸ் ரிடக்ஷன். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் நடக்கிறதா. இதெல்லாமே இந்த மாதிரி கிடைக்கிற இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாமே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கேல்வனிக் செல் அப்படின்ற ஒன்று இருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம எந்த மாதிரியான எலக்ட்ரோட் போடணும் அதெல்லாமே நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாமே 12th ஸ்டாண்டர்ட் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.